ஜாக்லினோட ஃப்ரெண்ட் மஞ்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இதுல இருந்திருக்கும்னு நான் கெஸ் பண்றேன். ஏன்னா அவங்க டாஸ்க்னா மஞ்சரி நல்லா பண்ணுவாங்க, அதனால அவங்க இதுல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு இதுல தோணும். எனக்கு ரொம்ப நீங்க சொல்ற கரெக்ட். ஆனா இவங்க வந்து லாஸ்டா கண்டிப்பா இவங்க வந்து லாஸ்டா தான் அவங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப மேபி இவங்க வந்து ஈவினிங்கோ ஆஃப்டர்நூனோ வந்திருந்தா வாய்ப்பு இருக்கும். யார் கை மாதவி பேசுங்க. நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இது ஒரு பியர் ப்ரெஷர்னால தான் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே பண்ணுறாங்க. மோர் தென் அ மணி அதை தாண்டி. பிகாஸ் நீங்கள் இப்போது நம்ம பேசுகிறோம் இப்போ அன்ஃபேர் அப்படின்றது, இது யாருக்கு இந்த கேர்ள்ஸில் நடந்திருந்தாலுமே இது அன்ஃபேர் தான். பிகாஸ் நான் நேற்று எல்லாம் ட்வீட்ஸ் பார்க்கும்போது ஒரு ப்ரொமோ வச்சே வந்து அப்படின்னு பார்த்து தான் ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு நான் கட்ஸாக இருக்கேன், இங்கே நான் என் கட்ஸை ஷோ பண்ணோம். இப்போ நம்ம இதே சௌந்தர்யாவோ ஜாக்லினோ இவங்க பண்ணாமல் இருந்தாலோ எப்படி பேசுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கட்ஸ் இல்லை பாரு, அட்லீஸ்ட் இவங்களாவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம வெளியிலையுமே பேசுகிறாங்க. ஸோ ஓவரால் ட்வீட்ஸில். ஸோ அப்படி யாரையும் பேசாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஜட்ஜிங் இந்த டாஸ்க் ஃபஸ்ட்டு ஃபேராக இருக்கா, இந்த பர்சன்ஸு ஆப்வியஸ்லி உமன்ஸ்க்கும் மென்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதை ப்ளே பண்ண முடியுமான்றது. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் வந்து யாருக்கு இது நடந்திருந்தாலுமே வந்து அன்ஃபேர் தான் ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் நம்ம ஈவன் தோ சௌந்தர்யா ஃபேனாக இருந்தாலும் பட் நமக்கு ஆல்ரெடி சௌந்தர்யா நிறையான நாள் வந்து லைக் கோவா கேங்கில் இல்லை வென் ஷி வாஸ் டவுன் ஜாக் நிறையா வாட்டி எமோஷ்னல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 1 or 2 days லைக் நமக்கு அவங்க கேம் பிளேயில் கொஞ்சம் சில கான்ஃப்ளிக்ஸோ இல்லை நமக்கு அது பிடிக்காம இருந்தாலும் பர்சனலி ஐ ஃபீல் வெரி எமோஷ்னல் அண்ட் ஷீ டென்ட் டிசர்வ் திஸ் மச். ஒரு பிளேயில் போயிட்டு லூஸ் பண்ணிவிட்டு அதுவும் எண்ட் ஆஃப் தி வீக்கில் வந்து லூஸ் பண்ணுறது இட்ஸ் நாட், எனக்கு அது வந்து இட்ஸ் நாட் டிசர்வ்டுன்னு தோணுது. பிகாஸ் அட்லீஸ்ட் செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸ் வரலனாலும் அட்லீஸ்ட் இந்த ஃபினாலில் 4 persons இருக்கும் போது அட்லீஸ்ட் ஷீ ஷுட் ஹேவ் பீன் டிசர்வ்ட் இந்த பிளேஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ இதில் இந்த கேமில் வந்து கட்ஸை பேஸ் பண்ணி கிடையாது, இங்கே வந்து ஸ்மார்ட் பிளேயும் ரொம்ப முக்கியம். இது நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிற அங்கே டெசிஷனும் வந்து அந்த பிளேயர்ஸ் யோசிச்சிருக்கணும் அப்பார்ட் ஃப்ரம் த பியர் ப்ரெஷர். அதுவும் இங்கே மிஸ் ஆயிருக்கு. ஸோ ஹூவர் ஹேஸ் டன் இட். ஈவன் லக்கிலே வந்து சௌந்தர்யா அந்த இடத்துக்கு திருப்பி வந்துட்டாங்கன்னு நம்ம சில ட்வீட்ஸ் பார்க்குறோம். பட் இந்த இடத்துக்கு வந்து அங்கே கம்ப்ளீட் பண்ணுறதை விட இங்கே ஸ்மார்ட்டும் வேணும் ஆக்சுவலி. நம்ம எப்பயுமே வந்து முன்னாடி போய் நின்று ஒரு டாஸ்க்கை பண்ணணுங்கிறத விட we need to observe it whether it will work out for us or not. ஸோ அதுதான் வந்து இங்கே முக்கியம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. பேசுங்க ப்ரோ. ரஸ்கின் ப்ரோ. ராஜு ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. கேக்குது ப்ரோ. கேட்கலையா? ஐயோ, ஆக்சுவலா ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணிட்டு அப்டேட்ஸ் எல்லாம் கேட்டு வந்தேன் என்ன ஆகுதுன்னு. ஆக்சுவலா அவன் கொடுக்கறது, அவன் சொன்ன அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கேட்குற எனக்கே வந்து ரொம்ப நாளைக்கு லைவ் எப்படி பார்க்க போறோன்ற ஒரு இது வருது. அவன் அப்டேட் வந்தபடி என்னன்னா, பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ட்ராமாடைஸ்டா இருக்கும். ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்து 2 to 2.5 hours வந்து அந்த உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்டிருக்காங்களாம். எந்த விதமான சத்தமும் கேட்கலையாம். ஒன்ஸ் டோர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லாம பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு போல. சொல்லக்கூட இல்லை. ஹவுஸ்மேட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அங்க இருக்க எல்லா ஹவுஸ்மேட்ஸ் இன்க்ளூடிங் சௌந்தர்யா டு எல்லாருமே வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆகி ஆல்மோஸ்ட் 2 to 3 hours வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து கெஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கறது அவன் சொன்னது அவங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ட்ராமாடைஸ்டா இருக்கும். எனக்கு என்னன்னா, சௌந்தர்யா பேனா இல்லாம ஒரு காமன் பிக் பாஸ் வேற ஒரு இதுவா பார்க்கும்போது அவங்க சொல்றத வச்சு பார்த்தாதான் நமக்கே ட்ராமாடைஸ்டா இருக்கான்ற அப்படி ஒரு சொல்றாங்க. இப்படி ஒரு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது சொல்றேன், ஓட வர முடியாம அந்த ஒரு டோர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட வந்து நான் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே வந்து எப்படி சொல்றது, எனக்கு இப்ப கண்ணில் தண்ணி வருது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. லைக் இது இன்னும் ஓப்பனா சொல்ல போனோம்னா, ஒருத்தரை வின் பண்ண வைக்கிறதுக்கு ஒருத்தரை வின் பண்ண வைக்கிறதுக்கு 3 பெண்கள்ல வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து பலிகடாக்கிறதுக்கு தான்
சேனல் இப்படி ஒரு கேவலமான வேலையை ஒண்ணு பார்த்துருக்காங்க. இது சத்தியமா சொல்றேன், இது ரொம்ப 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 அன்ஃபேரான ஒரு விஷயம். இது இது யாரும் அந்த இடத்துல யாரா இருந்தாலும் சரி, ஜாக்லின் மேல வந்து எனக்கு ஐ மீன் வேற வேற ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும், அவங்களோட கேம் பிளே அது இருந்தாலும், ஒரு ஃபினாலேக்கு வரக்கூடிய ஒரு பொட்டென்ஷியலான ஒரு கண்டஸ்டன்ட்டை வந்து இப்படி போனது வந்து எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை. இட்ஸ் ஒரு ஹார்ட் லக் தான். பட் ஆனா இந்த டாஸ்க் வச்ச விதம் வந்து எனக்கு சுத்தமா இதுல வந்து உடன்பாடு கிடையவே கிடையாது. நம்ம அந்த ப்ரீவியஸா நம்ம இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த டாஸ்க் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது இவங்க சிலர் வந்து அந்த விமன்ஸ் வந்து நான் ரொம்ப வீக்குன்னு சொல்ல மாட்டேன், வெரி ஸ்ட்ராங். பட் ஆனா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து சில விஷயங்கள் அவங்களால வந்து பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல போயிடும். அப்படி பார்க்கும்போது வந்து ஆம்பளைங்க வந்து எல்லாம் ஈஸியா பண்ணிடுவாங்க. அந்த ஓடுறது, அத்லெட், அதான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாம் பண்றாங்க. பட் ஆனா முடியாத ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா, இது 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 எனக்கு எந்த கணக்குல வரும்ன்றதே எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருத்தனை வின் பண்ண வைக்க, நான் மறுபடியும் சொல்றேன், ஒருத்தனை வின் பண்ண வைக்கிறதுக்கு இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம்ல வேணா போவாங்க. எனக்கு ரொம்ப கேட்கறது, அவன் அப்டேட் கொடுக்கும்போது அவன் கேட்டு இன்னொருத்தன் கிட்ட கேட்டு எனக்கு இந்த அப்டேட் சொன்னான். எனக்கு இந்த ஸ்பேஸ் சொல்றதுக்கு அந்த எதுவுமே கிடையாது. அவன் கேட்டு அவன் சொல்றப்பே வந்து லிட்ரலி அவன் என்ன சொன்னான்னா, நாளைக்கு லைவ் பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ட்ராமாடைஸா ஆகும், அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னான். எனக்கு ஏன் ப்ரோ இதுல எனக்கு அந்த தெரிஞ்ச சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இதுல என்ன விஷயம் தெரியுங்களா? ஆக்சுவலா 13 வாரம் வந்து உள்ளேயே வந்து சேவ் பண்ணிருக்காங்க ப்ரோ. அவங்களுக்கு வந்து சன்லைட்டும் கூட அவங்க வந்து பெருசா பார்த்தது கிடையாது. அப்போ இவங்க வந்து ஒரு டோர் ஓபன் பண்ணி இவங்க வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஐ திங்க் ஷி மைட் பி ஸ்கேர்ட் ப்ரோ. கொஞ்சம் பயமா இருக்கும்ல அவங்க ரோடுக்கு வந்து. அது பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ பயம் அந்த ரோடு. ராஜு ப்ரோ, பயம் அது எல்லாம் அது இருக்கட்டும், அது இருக்கும், வெளியே வந்து அது இருக்கும் அப்படின்னு அது நான் இல்லைன்னு சொல்லல. இந்த டாஸ்கே ஒரு அன்ஃபேரான ஒரு டாஸ்க்னு சொல்றேன் நானு. எனக்கு சுத்தமா எஸ் இது ப்ரோ, உடன்பாடு இல்லை. எஸ் 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 இது சுத்தமா எனக்கு உடன்பாடே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், இதுல நான் ஓப்பனா சொல்றேன், ஆம்பளைங்க ஓடிடுவானுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பொண்ணுங்க முடியாதுன்றப்போ வேற என்ன பண்றது? கில்லர் காயின்ல அவ்வளவு அனுபவிச்சது அந்த பொண்ணுங்க. எங்களால முடியாது, நாங்களாம் எப்படி ஆடுறது அப்படின்னு யோசிச்சு பாரு. எனக்கு இப்போ தோணுது, ஜாக்லின் உட்காந்து நான் அப்போலாம் ட்ரோல் பண்ணேன், என்னவா இது பண்றேன்னு. எனக்கு ஜாக்லின் அப்போ அழுது வந்து எனக்கு நான் இப்போ ரியலைஸ் பண்றேன் நானு. இதுல உங்களுக்கு இந்த டாஸ்க் வச்சா தெரியுங்களா? இன்னொன்னு என்னன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட இது வந்து கடைசி டாஸ்க். இது வந்து மணி பாக்ஸா இருந்தாலும் இது ஒரு கடைசி டாஸ்க் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கடைசி டாஸ்க் வந்து எல்லாருமே பண்ணும்போது நம்ம பண்ணலைன்னா அவங்க மைண்ட்ல என்ன தோணும் உங்களுக்கு? நமக்கு வந்து வெளியே வந்து ஓட்டு வராதா அப்படி ஒன்று தோணும். அப்புறம் நம்ம வந்து டாஸ்க்கு வந்து லாஸ்ட் டாஸ்க் கூட நம்ம வந்து கலந்துக்காம வந்து வெளியே போயிருவோமே அப்படி ஒரு மைண்ட்ல தோணும். ஆனா அது அவங்க திரும்பி உள்ளுக்குள்ள அவங்க வர முடியாது பிக் பாஸ்க்குள்ள. அதனால இந்த டாஸ்க் தான் வந்து லாஸ்ட் டாஸ்க். ஸோ வந்து எல்லாருமே கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே கலந்துட்டாங்க. ஐ திங்க் இவங்க வந்து லாஸ்டா போகும்போது உங்களுக்கு வந்து ஃபைனலிஸ்ட் வந்து எல்லாருமே உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து கலந்துட்டாங்க. இந்த சௌந்தர்யா உட்படவே அவங்க வந்து எல்லாரும் உள்ளுக்குள்ள கலந்துட்டாங்க. அப்போ ஜாக்லின் மட்டும் கலந்துக்காம இருக்கிறப்ப அவங்க மைண்ட்ல தோணு இருக்கும்ல, இந்த மாதிரி இது ஒரு லாஸ்ட் டாஸ்க், எல்லாருமே கலந்துட்டாங்க, நம்ம மட்டும் கலந்துக்காம இருந்தா என்ன இருக்குன்னு அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல அந்த ஒரு மைண்ட் செட்லயே உள்ளுக்குள்ள அவங்க கலந்துட்டாங்கன்னு தோணுது. ஆனா நேத்துல இருந்து அவங்க வந்து அந்த எக்ஸாக்ட்லி கரெக்ட். அது அவங்க அது உண்மையிலே சொல்றேன், ஜாக்லின் எடுத்த ஒரு டிசிஷன் வந்து உண்மையில ரொம்ப நல்ல டிசிஷன் தான், தைரியமான டிசிஷன் தான், அது இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அந்த பொண்ணு அதுதான் சொல்றேன்ல, லக்கு, இது லக்கு தான் இது. அந்த பொண்ணால முடியெல்லாம் போயிடுச்சு. ப்ரோ அது வேற ஒண்ணும் பண்ண இவர் முடியாது. கைது இருக்காரு போஸ்ட். சொல்லுங்க ப்ரோ எக்ஸ்பிரஸ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ எக்ஸ்பிரஸ் ப்ரோ. ஐயா, இந்த விக்னேஷ் ப்ரோ பக்கு போல வர முடியல. எனக்கு வந்து இதுல நான் வந்து பிக் பாஸ் ஃபேனா சொல்றேன். இது வந்து ஒரு டாஸ்க். உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெட்டி எடுக்க முடியாட்டி வரலாம், சரியா? இப்ப நாங்க சொல்றோம்ல இது அன்ஃபேர்னு பார்க்கும்போது சேனல் வந்து டிஆர்பியை தான் எதிர்பார்ப்பான். ஏன்னா இந்த சீசன் வந்து ரொம்ப மட்டமா போகுது, ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு 2 சான்ஸ் கொடுத்தான். இது நான் வந்து நார்மலா சொல்றேன், ஜென்ரலா சொல்றேன். பட் இதுல நம்ம நிறைய பேர் சொல்றோம் எவிக்ஷன் பண்ணியிருந்தா இது அன்ஃபேர். இது வந்து ஒரு டாஸ்க் வச்சு
அவங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தான். அவங்களுக்கு முடியாட்டி வந்துருங்கன்னு சொல்லிட்டு, பட் அவங்க அத எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. நாளைக்கு பாப்போம் வெயிட் பண்ணி. ஓகே ப்ரோ. ராஜு விக்னேஷ் ப்ரோ குடுக்கறாரு, வர மாட்டேங்குது. பேசுங்க ஆமா பேசுங்க. ப்ரோ, வர மாட்டேங்குது. அதான் என்னோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது டாஸ்க் இந்த பிபி கிரியேட்டிவ் டீம் வந்து இது ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. ப்ரோ கேளேன், இது காலையிலேயே வந்து நமக்கு நடந்திருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் சொல்றேன். அந்த பயத்துல தான் நான் சொல்றேன். சரியா? எனக்கு லிட்டரலி சவுண்ட் யாரோ ஒருத்தர் ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க, சவுண்ட் வந்து ஓட போறோம் அப்படின்னு. எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. கொஞ்ச நேரத்துல அம்மா சும்மா இருமான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் சொல்றேன்ல, சி இட் இஸ் அ டாஸ்க், இட் இஸ் அ டெசிஷன் இன் யுவர் ஹேண்ட். ஓகே, அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்க. நீங்க போலன்னா கூட உங்களை யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. நான் வந்து சவுண்டு போறான்னு சொல்லும் போது எனக்கு எல்லாம் திக்குன்னு தான் ஆச்சு. ஏமா போற, உனக்கு தேவையில்லாத வேலை இது, வராது, நமக்கு வராது, நம்ம எதுக்கு பண்ண போறோம், வேணாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். தட் இஸ் ஓகே, போகாமலாம் இருக்கலாம். ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது. யூஆர் நாட் கோயிங் பிஹைண்ட் இட். உங்களுக்கு வந்து ஸ்டேஜ்ல நிக்கணுன்றது தான் ஆசை அப்படின்னா எதுக்கு இதுக்கு ட்ரை பண்ணணும், வேணாமே. ப்ரோ அது ஓகே, பட் அவுட் சைட் ட்வீட்லாம் வந்து ட்ரெஸ் கோட சேஞ்ச் பண்ணல, இவங்க கட்ஸே இல்ல அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப ராங். ஆக்சுவலி தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு எது கடைசியில வந்து எது வேணும். நமக்கு ஃபைனலிஸ்ட் ஆகணும்னா அந்த கேம் அட்டென்ட் பண்ணணும்ட்டு இல்லை. ஸோ ஈச் இண்டிவிஜுவல் இஸ் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதை கூட புரிஞ்சுக்காம ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொமோ பார்த்துட்டு ஜஸ்ட் அப்படியே புட் டவுன் பண்ணுறது வந்து அவங்களுக்கு கேம் பிளேவே தெரியாது. அவங்களுக்கு என்ன பண்ண இட்ஸ் ஸோ ராங் ஆக்சுவலி. when I'm seeing some tweetsல ரொம்ப கொஞ்சம் ஆக்சுவலி as a woman வந்து இல்ல அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. they were doing too much only. correct. they were actually making fun of this also. சரியா? நேத்து வந்து ஏதோ பண்ணிருக்காங்க போல. சரியா? ராணவ் இவங்கலாம் போய் ஏதோ பண்ணிருக்காங்க. ராணவ்ன்ற ஐ திங்க் மஞ்சரி இவங்கலாம் போய் ஏதோ டார்கெட் பண்ணிருக்காங்க மறுபடியும் சவுண்ட். everything has happened again பண்ணிருக்காங்க. இவர் தான் போட்டார்ல ட்வீட். யார் போட்டிருந்தா? சசிகா மிஸ்டர் ஜே போட்டார்ல. ஓ போட்டாரா ப்ரோ? அது வந்து என்ன மாதிரி ராணுவமா தெரியல, பார்த்தாதான் தெரியும். 3 பேர் போட்டிருக்காரு. தீபக், மஞ்சரி, ராணவுக்கு ஃபயரோட ரெடியா இருங்க, முத்துக்குமரன் ஃபேன்ஸ்னு போட்டிருக்காரு. என்ன பண்ண முடியும்? இன்னொன்னு என்னன்னா, நாளைக்கு இந்த இன்சிடென்ட் சவுண்டுமே ரொம்ப டவுன் ஆயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு இது சொன்னாங்க. அதுவும் சொல்றேன். டவுன் ஆகதான் ப்ரோ செய்வாங்க, ஏன் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு? இல்ல ப்ரோ, இல்ல எனக்கு டவுட், ஏன் வந்து திருப்பி வந்து அலோ பண்றாங்க? கூட க்ளோஸ் இவர் யாரசியா எதுக்கு வந்து இப்படி வந்து அலோ பண்றாங்க திருப்பி? ஆல்ரெடி வந்து போன வீக்கே வந்து அடி மேல அடி விழுந்துச்சு இந்த பொண்ணுக்கு. எதுக்கு திருப்பி வந்து இந்த மாதிரி அலோ பண்றாங்க? அதுன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல எக்ஸ் கண்டஸ்டன்டே அந்த ஃபினாலே வீக்ல முன்னாடி விட்டுறக்கூடாது. நீ ஃபினாலே அன்னைக்கு வந்து உட்காந்து பாருன்னு விட்டுருக்கணும். எனக்கு புரியலீங்களே என்னன்னு. இவங்க விடுறதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. சி இதெல்லாம் வந்து அவங்க வந்து உனக்கு வந்து மொத்தமா ஒரு வலைய விரிக்கிறாங்க. அந்த வலையில யாரு மாட்டுறாங்களோ அவங்க பலி, அவ்வளவுதான். சரியா? இவங்கெல்லாம் வந்து முதவே பிளான் பண்ணி they should have started going earlier. முன்னாடியே போய் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பாக்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் போய் எடுத்துருக்கலாம் ஈஸியா. இல்ல எனக்கு டவுட். இப்ப கேமே முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை விட்டு இவங்களை வந்து டிகிரேட் பண்ணி இந்த மாதிரி பண்றது என்ன யூஸ்ங்க சேனலுக்கு? என்ன டிஆர்பி ஏறவா போகுது? சவுண்ட் இருந்தாலும் டிஆர்பி ஏறுமே. இப்ப கேளுங்களேன். சி திஸ் வில் அகைன் ரேஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, டிஆர்பி ஏற தான் செய்யும். என்ன டாஸ்க், அந்த மாதிரி ஒரு டாஸ்க் மழிவாசத்துக்கு சும்மா கொடுக்காம இந்த மாதிரி டாஸ்க் வச்சிருக்காங்க. டாஸ்க் வச்சதுனால வந்து எப்படி ஒருத்தவங்க எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வந்து பேசப்படும். ரசிகா, நான் வந்து இது கேட்கல. இது ஓகே. நான் கேட்கறது வந்து ராணவ, மஞ்சரி, தீபக்ல உள்ள போய் திரும்பி வந்து சௌந்தர்யாவே ஒரு பர்சன் வந்து அந்த டார்கெட் பண்றாங்கல்ல, அது என்ன பர்பஸ்? அட்டாக் பண்றதுதான் ப்ரோ. என்ன பர்பஸ்னு எனக்கு யாருக்கு ப்ரோ தெரியும்? அவங்க டவுன் பண்றதுக்கு அட்டாக் பண்றாங்கன்றாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க அட்டாக் பண்ணா ஓட்டு தான் ஏற போகுது. எனக்கு சேனல் எப்படி அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. சேனல் வந்து ஏன்னா ஒரு ஃபைனல் கண்டென்ட் சேனலுக்கு ஓகே தானே, அது அட்டாக் பண்ணுங்க, கண்டென்ட் தானே. அவன் கண்டென்ட் தான். ஆனா நீங்க வந்து ஒரு ஃபைனல் நாட்களே சௌந்தர்யா 6 பேத்துக்கு சொல்றேனே, 5 பேத்துக்கு சொல்றேனே, ஒரு ஃபைனல் வீக்ல அவங்க வந்து நிம்மதியா இருக்க விடணும்னா அவங்க வந்து ஒரு 13 வீக் வந்து கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல இருந்திருக்காங்க. அப்ப நீங்க வந்து ஃபைனல் வீக் அவங்களுக்கு நீங்க ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்க விடணும் இல்ல? அப்போ நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா இருக்க விடாம ஏதோ ஒன்று டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் இப்ப திரும்பி நிக்கிறதா ப்ரோ ஃபினாலே டைட்டில் வின்னருக்கு அழகு. இப்ப வந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி எந்திரிச்சு நின்னாங்க அப்படின்னா அதான் அழகு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு தூக்கி கப்பு டிராஃபில தும்மா தூக்கி கொடுப்பாங்க எல்லாக்கும். ஓகே, நான் பாயிண்ட் ஆஃப் வியூ வரேனே, உன் பாயிண்ட் ஆஃப் வியூ வர்றேன். அது நமக்கு வந்து பாசிட்டிவா போச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பட் இன் கேஸ் அதே என்னோட பயம்.
பாசிட்டிவா தான்யா போகும். ஒருத்தவங்கள போய் 3 பேர் டார்கெட் பண்றான் அப்டின்னா, வெளி இன்ஃபர்மேஷன் வச்சு டார்கெட் பண்றான். அந்த பொண்ணுக்கு வெளிய என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீ போய் அந்த வெளி இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு டார்கெட் பண்ணா, அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்னு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வரும். ஒண்ணுமே தெரியாத பொண்ண ஏன்டா போய் அடிக்கிறீங்கன்னு தான் கேட்பாய்ங்க. உனக்கு எல்லாம் வெளில பார்த்துட்டு நீ வந்து பேசுவ. இந்த பொண்ணு இங்க தானே உட்கார்ந்திருக்கணும் 90 டேஸ் 100 நாளா உள்ள உட்கார்ந்திருக்கா. அவளுக்கு என்ன தெரியும்? வெளில நடக்கலாம் நீ வந்து சொல்லிட்டு இருக்கியா அவட்ட? வந்தோனே அட்டாக் பண்ற. அது அவளுக்கு அவ ஏதோ பண்ண மாரி. அவ வீட்டுக்குள்ள தானே உட்கார்ந்திருக்கா. அவ என்ன பண்ணா உன்ன? ம். அந்த மாரி தான் போகும். மேபி. சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவைங்க வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா, இட் இஸ் கோயிங் டூ பி பாசிட்டிவ் தான். நான் திருப்பி திருப்பி சொல்றேன் தெரியுமா? ம். இட் இஸ் கோயிங் டூ பி பாசிட்டிவ் அண்ட் தீஸ் பீப்பிள் ம். டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட். உனக்கு வந்து இதே தான் பண்ணாய்ங்க. யாரு? வர்ஷினி பண்ணா, சாச்சனா பண்ணா. அதான் ஓகே, நடக்கும். ஓகே. அந்த அவ பிரேக் டவுன் ஆனாலும், ம். அவ பிரேக் ஆனாலும் அது அட்வான்டேஜ் தான். அவ பிரேக் ம். ஆகாம திருப்பி அடிச்சாலும் ம். அட்வான்டேஜ் தான். 2மே அட்வான்டேஜ் தான். இது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க எடுத்து கத்தி எடுத்து அவங்களுக்கு அறிவாளி அந்த பண்றாங்க. ஓகே. உன்னொன்னு அந்த சொல்லாத. ரஷ்யா உன்னொன்னு கேளு. அந்த ஜேயோட ட்வீட் பின்னாடி அந்த ராணுவுக்கும் ஜே அது ஒரு விஷயம் இருக்கு. நான் அப்புறம் சொல்றேன். போன்ல சொல்றேன். ஆனா ரசிகன் ஆக்சுவலா இந்த டாஸ்க் ரொம்ப ரிஸ்கான டாஸ்க் ரசிகன். ஏன்னா ஜஸ்ட் 2 நிமிஷத்துலதான் வந்து அவங்க ஸ்லிப் ஆயிருக்காங்க. 2 ஜஸ்ட் செகண்ட் 2 நிமிஷம் இல்ல 2 செகண்ட் 2 செகண்ட் சாரி 2 செகண்ட் சாரி 2 நிமிஷம் ஒரே நிமிஷம். வினோத் ப்ரோ ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. வினோத் ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. வினோத் ப்ரோ. ஹாய் சார். ஃபைன் சார். பேசுங்க பேசுங்க. எடிட்ல வேற லெவலா இருக்கு. பார்த்துட்டு தான் இருக்கோம். போட்டு பொளக்குறீங்க. பாவமா தான் இருக்கு சம்டைம்ஸ். என்ன பண்றது? செமையா இருக்கு எடிட்ல. பாவம்ல. இட்ஸ் வெரி சேட் டே டுடே. ஜாக்லின் போனது. ஏன்னா she deserved a final, right? Definitely. ஏன்னா she had a game play. நிறைய பேர் கேமே விளையாடாம உட்காந்துட்டு பேசிக்கிட்டு அதான் பிரச்சனை. முத்துவோட ரொம்ப ரொம்ப பெட்டர் பிளேயர் ஜாக்லின். பிகாஸ் ஷி ஹேட் அ பிளே. அவன் என்ன பிளேன்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சோம். இவ ஃப்ரெண்டா அவ ஃப்ரெண்டான்னு யோசிச்சோம். அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று ஷி ஹேட் சம்திங் இன்சைட். பட் இப்படி எவிக்ட் ஆகி போடுறது கொஞ்சம் சோகம் தான். பட் நிறைய பேர் இப்போ பேசுறது கேட்டால் முன்னாடியும் அன்ஃபேரு, அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு டாஸ்க்கு அன்ஃபேர், ஜாக்லினுக்கு ஓட முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் லெட்ஸ் ஜஸ்ட் அவாய்ட் இட். அதெல்லாம் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இதில் அந்த டிவிக்கு முன்னாடி ஹேண்ட் ரைஸ் பண்ணுறாங்களே, நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது பேக் ஆஃப் பண்ண முடியாதா? ஒரு தடவை ரைஸ் பண்ணிட்டு நான் போறேன் அப்படின்னு சொன்னா போயிடணுமா? என்ன இல்ல எப்படாலும் திரும்பி வரலாம்ல ப்ரோ. நீ வெளில போயிட்டு கூட திரும்பி வரலாம் ப்ரோ. நீ வெளில கார்டு வச்சுட்டு பாதி தூரம் போயிட்டு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கூட திரும்பி வரலாம். தட் இஸ் ஃபைன். இட் இஸ் a bad call தான் நினைக்கிறேன். நாளைக்கு சௌந்தர்யா பண்ணிருப்பாங்க பாருங்க சம்பவம். பாதி தூரம் போயிட்டு முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி வந்திருப்பாங்க. சவுண்ட் அங்க எவ்வளவு கண்டென்ட் இருக்கு பாருங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு வேற லெவல்ல இருக்கும் கண்டென்ட். சூப்பர் கண்டென்ட். இல்ல அதான் சொல்றேன். அப்படிதான் இட்ஸ் வெரி இது அன்ஃபேர்னு சொல்ல முடியாது. ஃப்ரம் சேனல் சைட். சேனல் சைட்ல கேம் வச்சிருக்கானுங்க. பட் இட் இஸ் ஹர் கால் ஃபைனலி. இல்லை, இட் வாஸ் ஜாக்லின்ஸ் கால். ஏன்னா அதுல 3 இருக்கு. டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு இல்லையா? ஒன்னு டைம், அதுக்கப்புறம் ஸ்மார்ட்னஸ் ப்ரோ. உனக்கு முடியாதுன்னு தெரிஞ்சா திரும்பி வரதுக்கும் தெரியும். அதுவும் இருக்கு. அதுவும் இருக்கு. So you have all the choice. ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு டோர் திறந்தோடனே பக்கத்துலயே ஒரு 5 மீட்டர்லயே வச்சிருந்தாங்கன்னா இருக்கு இல்லையா? இட் இஸ் ஆல் வேரிங்ல. ஒவ்வொருத்தங்க ஒரு டைம் இல்ல, அது முதவே சொல்லிடுவாங்க உங்களுக்கு. வந்து நீங்க ஈவன் பிஃபோர் யூ டிசைட் தே டெல்லிங் யூ தி டிஸ்டன்ஸ். அது நம்மளால எது முடியுமோ எது ஆமா. சோ அப்ப நம்மளால எது முடியுமோ எது முடியாதோ she should have taken a call. அப்படியே இல்லைனாலும் திரும்பி வந்திருக்கலாம். இது வந்து அதான் சொல்லல. இப்ப என்ன தெரியுமா ஆகும்போது, போய் பார்த்துட்டு இஃப் யூ சீயிங் தட் ஓகே ஃபைன், ரொம்ப தூரமா இருக்கு, என்னால இந்த டயத்துக்குள்ள கவர் பண்ண முடியாதுன்னா திரும்பிடுங்க. திரும்பி வீட்டுக்குள்ள வாங்க. கரெக்ட். நோ ஒன் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் டூயிங் இட். அதே மாதிரி நீங்க காசு இருக்குன்னா அது ஒன்றும் பெரிய உங்களுக்கு மைனஸே ஆக போறது கிடையாது. ஜஸ்ட் காஸ் தட் பாக்ஸ் வில் பி கான். அடுத்த பாக்ஸ் வைப்பாங்க. கரெக்ட். அது சவுண்ட் கோஸ் ஃபார் 10 lakh பாக்ஸ் ப்ரோ. சரியா? தி டிஸ்டன்ஸ் இஸ் மோர்னு சொல்லிட்டு கரெக்ட்டா போய் பார்த்துட்டு ஷீ இஸ் கமிங் பேக். ட்ரூ. அது மாதிரி பண்ணிருக்கணும் இல்லையா? she should have been more smarter. தோ இது அதான் தெரியுதுல உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, கேம் இஸ் நாட் ஆல் அபவுட் புட்டிங் எஃபர்ட் எவ்ரிவேர். சரியா? எங்க போடணும் எங்க போடக்கூடாதுன்னு நல்லாவே தெரியணும். இட்ஸ் ஆல்வேஸ் த கேஸ். நீங்க சும்மா எஃபர்ட் போடுறேன்னு சொல்லிட்டு கரெக்டான இடத்துல போடாம இருந்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பேக் ஃபயரிங். இப்போ இதெல்லாம் வந்து வெரி குட் எக்ஸாம்பிள். இதான் சொல்றாங்க. இப்போ சொல்றாங்க தெரியுமா, யூ வென்ட் தேர், யூ saw it is far, you still went there. அதான் பிரச்சனை. இல்ல அதான் நிறைய டிபேட் டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. லைக் நல்லா ஓட முடியாது, ஓடி இருக்க கூடாது அப்படின்லாம். பட் இட் வாஸ் ஆல் அபவுட் கால். 5 மீட்டர் டைம் இருக்கு, டைம் டிஸ்டன்ஸ்
ஸ்பீடு இவனால முடியுமா முடியாதா, குயிக் கொஸ்டின், எஸ் ஆர் நோ. ஓடி முடியலன்னா திரும்பி வந்துடணும். இட்ஸ் ஆல் இல்ல இட்ஸ் அந்த வெரி வெரி ப்ரெஷர்ல வந்து திங். இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க உடனே, அந்த ப்ரெஷர்ல திங்க் பண்ண முடியாதும்பாங்க. அந்த ப்ரெஷர்ல திங்க் பண்றவன் தான் சாம்பியன் நான் சொல்றேன். கரெக்ட். அந்த இடத்துல என்னால முடியாதுன்னு சொல்லி அந்த டெசிஷன் எடுத்துட்டு திரும்பி வர்றதுக்கும் தைரியம் வேணும்ன்றேன். ட்ரூ. அட் த வர்ஸ்ட் கேஸ் நீங்க சொன்ன மாதிரி திரும்பி வந்துருக்கலாம் இல்லையா? ஆமா, டிவிக்கு அட் தி முன்னாடி வர்ஸ்ட் யூ கேன் கம் பேக், கரெக்ட். ரைட்? ஆமா, டிவிக்கு முன்னாடி நான் ஏதோ அவசரத்தில் ரைஸ் பண்ணிட்டேன், நான் ஓடுறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கேம் ஸ்டார்ட்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட அங்கே ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட யூ குட் ஹவ் கம் பேக். எனிவே ஆஸ் அ பிளேயர் இட் இஸ் சேட். ஏன்னா அண்ட் ஷி ஹஸ் ஆல்ரெடி சீன் தட் பீன் டன், ரைட்? ஜாக் வந்து பார்த்துட்டாங்க, இது நைட்டு தான் இருக்கு, சௌந்தர்யா ஹஸ் ஆல்ரெடி டன் திஸ் ஒன்ஸ். வெளில போயிட்டு அது நேத்து தான் அது பண்ணியிருக்காங்க. சரி, இன்னைக்கு தான் நாளைக்கு காட்டுவாங்க நமக்கு. இன்னைக்கு பண்ணியிருக்காங்கல்ல அவங்க. ஷி ஹஸ் டன் திஸ். அது ஓகே ரசியா, பட் வந்து அவங்க மனசுல வந்து அது தோந்திருக்காது, பைத்ரா எடுத்துட்டு வந்துட்டாங்களா, சோ நம்மளும் எடுக்கணும் அந்த ஒரு இது இருந்திருக்குல்ல. ஆனா கேர்ள்ஸ்ல எடுத்தது பைத்ரா மட்டும் தான். தட் இஸ் ஈகோ. ஓகே, அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா எனக்கு என்னன்னா இந்த காலே வந்து ப்ரோ வினோத் ப்ரோ, எனக்கு வந்து அந்த எக்ஸ் கண்டஸ்டன்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. அந்த வர்ஷினி இருக்கட்டும், அப்புறம் அந்த சுனிதாவாக இருக்கட்டும். அது இருக்கு ராஜு பாய், என்ன பண்றது, அது அந்த உசு பேத்துறது பண்ணதான் போய்வான், பக்கத்துல இருந்துட்டு அவங்க வேலையா தானே இல்லையா? பட் ரசிகன் சொன்ன மாதிரி இட் இஸ் யுவர் கால் எண்ட் ஆஃப் த டே. நீ ஓடணுமா வேணாமா நீ தான் முடிவு பண்ணணும். அப்படி நீ முடிவு பண்ணிட்டனாலும் திரும்பி வந்துடலாம் அட்லீஸ்ட் இல்லையா? ஸோ இட் வாஸ் அ பேட் கால், பட் இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் த கேம். ஏன்னா நான் நிஜமால யோசித்தேன், ஐ வாஸ் திங்கிங் முத்து would have been செகண்ட் ரன்னர் அப். ஜாக் அண்ட் சவுண்டு நிற்கிறது ஸ்டேஜில் இட் would have been an amazing ட்ரா, சூப்பராக இருந்திருக்கும். அது மிஸ் ஆயிடுச்சு, டோட்டலி மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா சீசன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சீசன் 2க்கு அப்புறம் இந்த சீசன் தான் வந்து 2 உமன்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, 2க்கு அப்புறம் வெரி நைஸ். ஆமா, வெரி நைஸ். அதுலயும் பிளேயர்ஸ் போயிருந்தா தானே, அது பிளேயர்ஸ் தானே கேமோட பாயிண்ட். பிளேயர் போனது தானே சோகமே, பிகாஸ் இஸ் அ பிளேயர். ஏதோ ஒரு பிளேயர் தான், அது பிடிக்குதோ பிடிக்கல அதெல்லாம் வேற விஷயம், பட் ஷீ இஸ் பிளேயிங். பட் வேற முத்துலாம் பேசிட்டே இருக்கிறது, இப்போ முத்து கேம் என்னன்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. இவரோட இருந்தாரு, அவரோட இருந்தாரு, அவருக்கு அண்ணனா இருந்தாரு, ப்ரோ நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, ஃப்ரைடே வந்து ஏவி போடுவாங்க, அதுல தெரிஞ்சிரும் யார் ரியல் கேமர் அந்த ஏவில. என்ன சொல்றீங்க? இல்ல பேசிட்டு இருந்தது டாஸ்க் பண்றதுலாம் ஓகே, பட் திஸ் இஸ் ஆல் அபௌட் மைண்ட் கேம் இல்லையா? திஸ் கேம் இஸ் அபௌட் மைண்ட் கேம். நீ என்ன விளையாடுற, யார் கூட டை அப் பண்ற, யார் கூட அலி பண்ற, யாரை அப்போஸ் பண்ற, எப்போ நீ ஸ்விட்ச் பண்ற, எப்போ இந்த பக்கம் வர, எப்போ நீ அந்த பக்கம் வர, இது எல்லாமே ஜாக் பண்ணுச்சு. இன்னொன்னு என்னன்னா, ஐ ஹேவ் another question. கெஸ்டா உள்ள வருவாங்களா, இப்ப டைரக்டா ஸ்டேஜ் போவாங்களா? ஒரு நாள் தான் இருக்கு ஆக்சுவலி. எனக்கு வந்து சிபி சக்கரவர்த்தி மாதிரி நடக்கும்னு தோணுச்சு. கண்டிப்பா ஸ்டேஜ் வருவாங்க, அது தெரியும். கெஸ்டா வருவாங்களா? இல்ல அதிகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கடைசி நாள்ல அந்த ஏவியை வந்து ஸ்டேஜ்ல போடுவாங்க, கூப்பிட்டு வச்சு. யாருக்கும் பாத்திருக்கீங்களா? லாஸ்டா கேளுங்களேன், இன்னைக்கு என்ன ஆகும்னா, இன்னைக்கு முடிஞ்சிருக்கா, புதன்கிழமை முடிஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு நாளைக்கு காட்டுவான். தேர்ஸ்டே தான் அவங்கள வெளியிலே விடுவாங்க. இப்போ ஹோட்டல் ரூம்ல இருப்பாங்க, நாளைக்கு தான் வெளியே விடுவாங்க. ஃப்ரைடே ஒரு நாள் தான் இருக்கு. ஃப்ரைடே ஒரு நாளைக்கு, சாரி, ஃப்ரைடே வந்து அவங்க உள்ள போனா கூட அந்த டெலிகாஸ்ட் சனிக்கிழமை தானே வரும். pretty much வேஸ்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஃபேர்வெல் வந்து ஃபேர்வெல் வீடியோ அந்த அவ்வளோதான், திஸ் இஸ் கான், க்ளோஸ் பண்ணிட்டு நேரா ஸ்டேஜ்ல பார்த்து கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அதிகமாக ஸ்டேஜில் தான் ஏவின்னு நினைக்கிறேன். ஜாக்லினுக்கு ஃபுல் ஏவில வராது ப்ரோ, இட் won't be that ஃபினாலே வீக் ஏவி. ரசிகா ஒரே நிமிஷம் ப்ரோ, கை தூக்கிருக்கீங்க. விக்கி ப்ரோ பேசுங்க, அடுத்தது எவன்டஸ் ப்ரோ அப்ப பேசிக்கலாம். விக்கி ப்ரோ பேசுங்க. விக்கி ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இன்னும் எல்லாம் இதை மணி பாக்ஸ்க்கான டாஸ்க்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு எலிமினேஷனுக்கான ஒரு டாஸ்க், அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப மணி பாக்ஸ் உனக்கு கொடுத்து அனுப்புனா பொட்டியை கொண்டு வந்து வீட்டுல நடுவில் வச்சு சுத்த விட்டு எடுத்துட்டு போடான்னு ஒன்று அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். ஆல்ரெடி இந்த பிபி சீசன்ல வந்து பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிருக்கானுங்க, அதனால வின்னர் பிரைஸ் மணில இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால இது ஃபுல்லா ஈகோவை தூண்டி விட்டு நம்மளை எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சு விட்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு போய் எடுத்தே ஆகணும்னு ஒன்று யாருமே வந்துட்டு உங்களை ரூல் போடல. சொல்லும் போது ஒரு ஆர்வ கோளாறுல நான் வந்துட்டு ஏஞ்சிட்டேன் அப்படின்னாலும் ரோட் மேப் உங்களுக்கு வந்து பிளாஸ்மால போட்டு காட்டுறாங்க. இல்லைன்னா அங்கேயாச்சும் வேணான்னு சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா ஓடுறதுக்கு முன்னாடி, ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து கேட்கறாரு, ரெடியா கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா அப்படின்ட்டு. இல்லைன்னா அங்கேயாச்சும் வேணான்னு சொல்லிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓடிட்டு போகும்போது வேணான்ட்டு திரும்பி வந்துக்கலாம். 3 ஆப்ஷன் இருக்கு நம்மள மாத்திக்கிறதுக்கு.
அப்பயும் இல்லை நான் போய் ட்ரை பண்றேன்ற போது அங்க நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ட்ரூ ட்ரூ எக்ஸாக்ட்லி ப்ரோ சொன்னீங்க. ட்ரூ எம்எஸ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. தேங்க்யூ. சி இது வந்து டாஸ்க் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்லும் போது இது டாஸ்கே கிடையாது. இது ஒரு எக்ஸாக்டா இது ஒரு ட்ராப் தான் அது. ஸோ யாரு அதுல மாட்டுறாங்க, அந்த எலிப்பொறி வச்ச மாதிரி தான் அது. ஸோ இந்த ட்ராப்ல இவங்க மாட்டிட்டாங்க. இது அன்ஃபேர், ஓகே. பட் இது வந்து டூ ஆர் டை கிடையாது. எகெயின் நீங்க நான் பண்ணி தான் ஆகணும்னு கிடையாது. நீங்க போயிட்டு முடியாட்டி வந்திருக்கலாம். ஸோ எங்கேயோ அது அந்த ஈகோவோ இல்லை சொன்ன மாதிரி எல்லாருமே பண்ணிட்டாங்க நம்ம பண்ணவே இல்லையன்ற ஒரு இதுவோ இல்லை நாளைக்கு வரப்போற கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்து என்ன பேசணும் நமக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரப்போறவங்க தீபக், மஞ்சரி, அப்புறம் ராணவ் எல்லாம் வந்துட்டு டார்கெட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணா, ஏன்னா ஆல்ரெடி நிறைய முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் டார்கெட் பண்றது எதுவுமே இல்லை. அப்படி பண்ணா ரசிகன் ப்ரோ சொன்ன மாதிரி நான் சவுண்டுக்கு தான் அது அட்வான்டேஜ். மொரோவர் நாளைக்கு இந்த இந்த எமோஷனல் ட்ராமாலாம் இருக்கும்போது இதை உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியுது. அப்படி வெளியே இந்த சேனல் இதெல்லாம் பார்த்தா கூட ராணவ் வந்துட்டு நல்லா தான் பேசியிருக்காப்புல. மஞ்சரி தான் அங்கங்க ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்காது. இது அதே மாதிரி இந்த வீக் இந்த இந்த சீசன்ல தான் இத்தனை பேர் உள்ள வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த டிஆர்பியே கிடையாது சுத்தமா. ஏன்னா சொன்ன மாதிரி இந்த இந்த சீசன்ல வந்துட்டு எல்லாமே ஒரு ஒரு சிங்கிள் சைடா டிபேட் ஷோ மாதிரி போயிட்டு இருந்தது. சவுண்டு தவிர மிச்சம் எல்லாருமே சரியில்லை. ஜாக் ஓகே ஓரளவுக்கு அவங்க வந்துட்டு கேம் பிளே பண்ணாங்க. மற்றபடி இது ஒண்ணுமே கிடையாது. இந்த சீசன் இத்தனை பேர் உள்ள வச்சிருக்கிறதுக்கா ஒரே காரணம் இந்த யாரா ஏதோ பண்ணி ஏதோ சண்டை வந்து இதை டிஆர்பி வராதான் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. பட் எனிவேஸ் இது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு ஜாக் பண்ணது. இது கேள்வி இந்த சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க ரொம்ப எமோஷனலா இருந்ததுன்னு. ஸோ அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நாளைக்கு டிஆர்பி கண்டிப்பா இவங்களுக்கு இது தேவைப்பட்ட டிஆர்பி நாளைக்கு ஏறும் இவங்களுக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே ஷோ வந்துட்டு டிஆர்பியில தான் போயிட்டு இருக்கு. இவங்க யாரு வைக்கணும் வைக்கக்கூடாது எல்லாம் வந்துட்டு பியூர்லி பேஸ்ட் ஆன் டிஆர்பி. அப்படி பார்த்தா டிஆர்பி கொடுத்த இத்தனை நாள் கொடுத்த ஒரே ஆளு சவுண்டு தான். ஸோ அவங்கள தவிர எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் டிஆர்பி கொடுத்த மாதிரி தெரியலாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் தட் இஸ் அ பெட்டர் ட்ரூத். தேங்க்யூ. நைஸ்லி ஸ்போக். சூப்பர் ப்ரோ. ராஜு ப்ரோ என் மணிலமா எனக்கு முடியல. ஓகேவா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு.